ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஆப்டிடியூட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு 5 வீடியோஸ் வந்து போட்டாச்சு. அந்த வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். ஓகே, முதல் கேள்வி. 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரி 60 எனில் அவ்வெண்களின் மிகச்சிறிய எண் என்ன? ஓகேவா? இப்போ ஒரு எண்ணோட சராசரி கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்போ இந்த 3 எண்ணு கொடுத்துருக்காங்கன்னா 3 எண்ணையும் கூட்டி 3ஆல் வந்து வகுத்துருவோம். அதுதான் வந்து சராசரியாக வரும். அப்படின்னா வந்து இந்த 3 நம்பரையும் கூட்டுங்க. 3 5 8 8 8 7 15. ஓகேவா? 15/3. ஓகேவா? 3 நம்பரையும் கூட்டிட்டோம். கூட்டி அந்த எண்ணிக்கை வந்து 3 வருது, அதனால் 3ஆல் வகுக்கிறோம். 15/3 5. ஓகேவா? ஓகே, 5x = 60. ஸோ x = 60/5. 1 5 5 12. ஓகேவா? அப்போ x அப்படினால் x = 12. ஓகே, இப்போ x = 12. இப்போ ஒரு வேல்யூ வந்து 12. அப்போ 3 வேல்யூனா வந்து எவ்வளோ வருது? 36. 5 வேல்யூனா 60. 7 வேல்யூனா 84. அவங்க கேட்டிருக்கிறது வந்து மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண் 36. அதே வந்து அவங்க மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருந்தா 84. ஓகேவா? இப்படி தான் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த கணக்கு. 4 16 மற்றும் 7க்கு 4வது விகித சமம் காண்க. ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கணக்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரியாது. இந்த கணக்கு வந்து என்னென்னா ஆக்சுவலாக 4:16. ஓகேவா? அண்டு 7:x. இதுதான் வந்து இந்த கணக்கு. ஓகேவா? அப்படின்னா வந்து இந்த 4:16 எப்படி எழுதலாம்? 4/16 7/x. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4x = 7 × 16. x = 7/16 / 4. 1 நாள் 4, நன்னாங்க 16. 7 நாளா 28. ஆன்சர் வந்து 28. ஓகேவா? இந்த கணக்குக்கான ஆன்சர் 28. அடுத்த கணக்கு. 7:5 மற்றும் x:25 விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகே, இதற்கு முந்தின கணக்கு செஞ்சோம்ல, அதே மாதிரி தான். 7/5. ஓகேவா? இந்த இஸ்ட்டு போட்டிருக்குன்னு நினச்சிக்கோங்க, இந்த ஹோலன். ஓகே, இந்த ஹோலனோட அர்த்தம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வகுத்தல் அப்படின்ட்டு அர்த்தம். பெரும்பான்மையினருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஹோலன்னா வகுத்தல்னு அர்த்தம். டபுள் ஹோலன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அப்படின்னா வந்து இப்போ வந்து 7/5ன்னு வரும். =x/25. ஓகே, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வரும்போது ஓகே 7 × 25 / 5 = x. 1 5 5 5 25 7 35. ஆன்சர் வந்து 35. அடுத்த கணக்கு. மீப்போமா காண்க. மீப்போமா எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம் வந்து காண்க. இப்படி ஒரு 2 செட் ஆஃப் நம்பர் கொடுத்துட்டு இதில் எந்த எல்சிஎம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்குது எல்லா நம்பரையும் எழுதிடணும். அதுதான் வந்து எல்சிஎம். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, இருந்தாலும் 2 எழுதணும். ஓகேவா? இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, சரி 3 எழுதுவோம். இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, 5 எழுதணும். இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, 7 எழுதணும். இங்கே 11 இல்லை, இங்கே 11 இருக்குது, 11 எழுதணும். ஸோ இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் எழுதணும். அப்போ 2 × 3 × 5 × 7 × 11. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதுதான் வந்து இந்த கணக்கோட மீச்சியமா. ஓகேவா? அடுத்தது. செவ்வகம் ஒன்றின் அகலமானது அதன் நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவாக உள்ளது. ஓகேவா? சுற்றளவு 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர் ஆக இருப்பின் அச்செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் என்ன? அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே கொடுத்துருக்காங்களே இந்த ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வகத்தோட நீளம் மற்றும் அகலம். ஓகே, இந்த கேள்வியில் வந்து 2 வகையாக வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 27 டிஃப்ரெண்ட் வந்து 4 ஆப்ஷன்லேயும் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? சில டைம் வந்து ஏதாட்டும் ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கும் இந்த குரூப் 4 எக்ஸாம் அளவுலலாம். அப்போ அந்த ஒரு ஆன்சரை வந்து டிக் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன்லேயுமே வந்து 27 வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும்.
ஓகே, நீளத்துக்கும் அகலத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து 27ன்னு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்லேயும் 27 இருக்கும். இங்கே பாருங்களேன், 100, 73, 27 டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் வந்து 27 வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, அப்படின்னா வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த சுற்றளவு 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து மாற்றணும். ஓகேவா, 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஸோ 3 மீட்டருங்கிறது 300 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போது 300 சென்டிமீட்டர், இது ஒரு 6 சென்டிமீட்டர், 306 சென்டிமீட்டர். ஓகேவா, அதே மாதிரி செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா நமக்கு தெரியணும். செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த 306 தெரியும். ஓகே, 2 × L + B = 306ன்னு நமக்கு தெரியுது. ஓகேவா, எல்லும் பியும் வந்து கீழே ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எந்த ஆப்ஷனை இதில் போட்டு 306 வருதோ அதுதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். ஓகேவா, ஓகே, இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இது சொல்லி கொடுக்கறதுனால லேட் ஆகுது. நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடாக வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இந்த 2 × L + B = 306 வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்தால் 173 ரெண்டையும் கூட்டினா 173 2ஆல் வந்து பெருக்கினா வந்து எவ்வளோ வரும்? 6, 14க்கு 4 மிச்சம் 1, 2, 3, 346 வருது. அப்போ இது கிடையாது. ஓகேவா, அப்போ இது கிடையாது. இங்கே பாருங்கள், இது 2 176ன்னு இருக்குது. ஸோ இதுவும் வந்து கிடையாது. அப்போ இந்த இது பார்ப்போம். 153. ஓகே, 153, 133, 133 × 2 6, 6, 2 266. இதுவும் வந்து கிடையாது. நமக்கு வந்து 2L + B = 306 வந்து வரணும். ஓகேவா, அப்போ இந்த ரெண்டு எடுப்போம். இந்த ரெண்டு எடுத்தால் 153. 153 × 2 150, 150, 300, 300. இங்கே ஒரு 6 வருது. 3 2 6. ஓகேவா, ஆன்சர். ஸோ ஆப்ஷன்லேருந்து எடுக்க போது ஆப்ஷன் சி வந்து வருது. ஓகேவா, ஸோ நிறைய கணக்குக்கு வந்து நான் வந்து ஆப்ஷன்லேருந்து தான் வந்து ஆன்சரை வந்து கண்டுபிடிப்பேன். இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் தெரில, ஷார்ட்கட் தெரில, எது தெரிலனாலுமே இந்த மெத்தட் வந்து உங்களை காப்பாற்றும். அடுத்த கணக்கு, x y = 2:3 எனில் 6x - y 3x + 2y என்ற விகிதம் எதற்கு சமம்? ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ x/y = 2/3ன்னு இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2. ஓகேவா, எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ வந்து 3. இதுதான் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ 2னா 6 2 12, 12 - 3. ஓகே, 12 - 3 வந்து 9. 9 இங்கே 3 2 6, 3 6, 12. ஸோ 9:12ன்னு வருது. ஸோ 9:12, 9/12 எழுதுமா? 1 3 3 3 9, 4 3 12. ஸோ 3:4 வந்து ஆன்சர். ஓகே, அடுத்த கணக்கு, கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் தொடக்க அசலை போல் 8 மடங்காக ஆகணும். 8 மடங்கு ஆகணும்னா அந்த அசலை போல் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஓகேவா, 10 வருஷத்தில் வந்து 2 மடங்கு வருது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு 10 வருஷம் வரும்போது இது வந்து கூட ஒரு 2 மடங்கு ஆகுமா? திரும்ப ஒரு 2ஆல் பெருக்கணும், 4 மடங்கு வரும். கூட ஒரு 10 அப்படின்னு வரும்போது இது திரும்ப ஒரு 2ஆல் பெருக்கணும். ஓகே, அப்போ 8. ஸோ 2 மடங்கு, 4 மடங்கு, 8 மடங்கு. 8 மடங்குங்கிறது எப்போ வருது? 10 + 10 + 10, 10 20 30. ஸோ 30 வருடங்களில் 8 மடங்கு வந்துடும். அதே கேள்வி வந்து 16 மடங்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 40 வருஷத்தில் 16 மடங்கு வந்து வரும். அதே கேள்வியில் வந்து 4 மடங்கு வந்து எப்போ வரும்னு கேட்டிருப்பாங்கன்னா 20 வருடத்தில் வந்து வரும். ஓகேவா, ஸோ இந்த ஆப்ஷன் 80 வருஷம்லாம் அப்படின்னா பார்க்கும்போது 32னா வந்து 50 தான் வரும். ஸோ நிறைய வரும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது, ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 2500க்கு வட்டி 100 கிடைக்கிறது எனில் அதே வட்டி விகிதத்தில்
9 மாதங்களுக்கு அசல் 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவு? ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வட்டி வீதம் வந்து எவ்வளோன்ட்டு தெரில. ஸோ அந்த வட்டி வீதம் தெரிஞ்சால் தான் வட்டியை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குட்டி லாஜிக் படி வந்து செஞ்சேன். ஓகே, இந்த காசுக்கு 100 ரூபாய் வட்டி கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, 1% வந்து 25 ரூபா. ஸோ 4% வந்து 100 ரூபாய். ஸோ 6 மாதத்துக்கு வந்து 4% வந்து 100 ரூபாய் வந்து கிடைக்கிது. நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 3 மாதத்துக்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ 3 மாதத்துக்கு வந்து 2% அப்படின்னு பார்க்கும்போது 6 மாதத்துக்கு 4%, 9 மாதத்துக்கு 6%. ஓகேவா? 3200ல் 3200க்கு 6% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 00 கேன்சல், 00 கேன்சல், 6 32 192. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக்கு கரெக்டாக தப்பான்னு தெரில. ஆனால் இந்த லாஜிக் படி நான் செஞ்சேன், கணக்கு கரெக்டாக வந்துட்டு. ஆனால் இந்த கணக்குக்கான ஆக்சுவல் மெத்தட் எப்படின்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், இல்லைனா டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து, ஒரு ரயில் நிலைய கடிகாரம் 1 மணிக்கு 1 தரம், 2 மணிக்கு 2 தரம் அப்படின்னு ஒலிக்கிறது. அப்படின்னா ஒரு நாளையில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலிக்கும்? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எழுதணும். ஒரு மணிக்கு 1 தரம், 2 மணிக்கு 2 தரம், 3 மணிக்கு 3 தரம், அப்சோவான் 24 மணி நேரத்துக்கு 24 மணி தடவைன்ட்டு போட்டுட்டிங்கன்னா கணக்கு வந்து டோட்டலாக தப்பு. ஓகேவா? எப்படி போடணும்னா 1 மணிக்கு 1 தடம், 2 மணிக்கு 2 தடம், 3 மணிக்கு 3 தடம், அப்படியே போகுது 24 வரைக்கும். ஓகேவா? இது வந்து இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், n × n+1/2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடுது. இல்லை, என்னங்கிறது என்னது 24. ஸோ 24 × 25/2. 1 2 12, 12 5 12 25 250 300. ஸோ ஆன்சர் வந்து 300. இந்த கணக்குக்கு உங்களுக்கு ஃபார்மில் தெரிலனா கூட பரவாயில்ல, 1 + 2 + 3 அப்சோவான் 24 வரைக்கும் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். லாஸ்ட் நம்பர் என்னையோ அந்த நம்பரை போடுங்க. போட்டுட்டு ஒரு நம்பரை கூட்டிக்கோங்க. அது இதுக்கு அடுத்த நம்பர், இதில் வந்து 1 கூட்டுங்க. கூட்டினா எத்தனை? 25. கீழே வந்து 2 போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் தெரிலனாலும் இந்த மாதிரி கணக்குகளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, இன்னைக்கு பார்க்கக்கூடியதில் லாஸ்ட் கணக்கு. ஒரு சதுரத்தின் பரப்பளவு 169 cm². ஓகே, அதன் பரப்பளவு 69% அதிகரிக்கப்படுமாயின் சதுரத்தின் பக்க அதிகரிப்பின் சதவீதம் என்ன? ஓகே, சதுரத்தின் பரப்பளவு a² = 169. ஸோ a = 13. அது வந்து ஒரு 69% வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து நமக்கு ஆக்சுவலான வேல்யூ வந்து தெரியாது. ஓகேவா? இப்போ இனிஷியலாக வந்து a = 100 இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 69% கூடியிருக்கலாம். அப்போ a = ஃபஸ்ட்டு 10 வந்து இருந்திருக்கு. இப்போ a = ஓகேவா, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் a² = 100. அப்போ a = 10. அதில் வந்து 69% கூடுது. ஸோ a² 69% கூடுதுன்னா 169. 169னா 13ன்னு வருது. ஓகே, இந்த ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு? 3. ஓகே, நமக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது தெரியும். அது எவ்வளவு அதிகரிச்சிருக்கோ அதை மேலே போடணும். ஸோ 3% அதிகரிச்சிருக்கு. இனிஷியலாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்கள், 10 × 100. ஒரு 10 10 10 10 100, 3 10 30. ஸோ 30%ங்கிறது ஆன்சர். ஓகே, இந்த கணக்கில் வந்து டேரெக்டாக வந்து நம்மகிட்ட நிறைய விஷயம் சொல்லலை, ஆனால் நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்னொரு டைம் கூட இந்த கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 169 cm². ஸோ அப்படின்னா a² = 169 நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்த இதில் தான் பாருங்கள், அதன் பரப்பளவு 69% அதிகரிக்கப்படுமாயின் சதுரத்தின் பக்கத்தின் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? ஸோ ஒரு இனிஷியலாக வந்து 100ன்ட்டு இருக்குது. 100ல் வந்து 69% அதிகரிக்குன்னா 169. ஓகே, 169 தான் வந்து இந்த கணக்கில் கொடுத்துருக்கான். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்துட்டோம். ஸோ இந்த a² ஃபஸ்ட்டு வந்து 100ஆக இருந்துச்சுன்னா a = 10ன்னு வரும். ஸோ 10லேருந்து 13 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸிங் வேல்யூ 3, இனிஷியல் வேல்யூ 10. இது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 100, 5 10 100, 3 10 30. ஸோ ஆன்சர் வந்து 30%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த 10 கணக்கும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.